நம்ம ஆக்டர் நானியோட நடிப்புல தெலுங்குலேருந்து வெளிவந்திருக்கிற ஹிட் த தேர்ட் கேஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹிட் பிரான்சிஸ்ல வரக்கூடிய மூணாவது படம் அப்படிங்கிறதுனாலே இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மூணாவது படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு அர்ஜுன் சர்கார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வராரு நம்ம நானி. ஸோ நானி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும்போது அவர் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் மர்டரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பட் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நடந்த ஒரு சில விபத்துனால அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஹைதராபாத்தை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ நம்ம செகண்ட் பார்ட்டோட முடிவில் அதை பார்த்துருப்போம். ஸோ இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வரவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப்பான ஒரு கொலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை எதுக்காக பண்றாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இவர் பண்ணக்கூடிய அதே பேட்டர்ன்ல இந்தியா முழுக்க அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்குது. ஸோ அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட இந்த தேர்ட் கேஸோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான கதை. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே மோஸ்ட் வைலன்ஸான நிறைய காட்சிகள்லாம் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஹிட்ல ரெண்டு படங்கள் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் பார்ட் கொஞ்சம் ஒஸ்டா ஒரு ஃபீல் தான் கிடைக்குது எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்த ரெண்டு படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த படத்துல இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இதை தாண்டி நானியோட கதாபாத்திரம் எழுதின விதம் நல்லா இருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கமா எல்லா படங்களிலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கொடுப்பாரு. இந்த படத்துலையுமே அவரோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி இந்த படத்துல வரக்கூடிய மற்ற போலீஸ் கதாபாத்திரங்களுக்கும் நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல மொத்தமா 2 கேமியோஸ் வர இருக்கு. ஸோ அந்த 2 கேமியோஸுமே சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. தென் இந்த படத்தோட ஹீரோயினான நம்ம ஸ்ரீநிதி செட்டி. ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ஸ்கோப் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களுக்கு மேஜரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தோட டூரேஷன் கொஞ்சம் அதிகமான மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. 2.5 மணி நேரம். இது வரைக்கும் வந்த 2 ஹிட் படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வேணா கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த தேர்ட் பார்ட் வந்து 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது அந்த டூரேஷனுமே கொஞ்சம் லேக் அடிக்குதுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மோஸ்ட் வைலன்ஸா ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மோசமான கேங்கை காமிச்சிருப்பாங்க. அந்த கேங்கை காமிச்சது அவங்களோட அந்த அந்த கேங் நொட்டு பண்ணக்கூடியதே ரொம்ப கொடூரமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் என்னதான் போர் அடிச்சாலுமே ஒரு பெரிய நெட்வொர்க்கை இப்படிதான் காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால காமிச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங்கை கண்டிப்பா நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா அது கிடைக்கல. இந்த படத்தோட முடியும் போது ஒரு சூப்பரான ஒரு கேமியோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்போ அவ்வளோதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமியோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நான் 4th பார்ட்டுக்கு வெயிட் பண்றேன். நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.